வணக்கம். நம்ம முத்தலிஃப் அண்ணன்ட்ட டாக் வித் முத்தலிஃப் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இப்போது க்ரைம் சப்ஜெக்ட் இது 2வது வாரம். முதல் வாரத்தில் நம்ம பேசினது பவாரியர் கொள்ளையர்கள் பற்றி அவர்களுக்கு உண்டான தீர்ப்பும் வந்தது. இந்த 2வது வாரம் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பான விஷயங்கள். தமிழகத்தில் குறிப்பாக இந்திய லெவலில் பேசப்பட்ட ஒரு ரயில் கொள்ளை. இது 2016 நடந்த இந்த ரயில் கொள்ளை. சேலத்திலிருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வரப்பட்ட பணம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ரிசர்வ் பேங்குக்கு எடுத்துகிட்டு வரப்பட்ட பணம், இது கொள்ளையடிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அன்றைக்கு பூதாகரமாக பேசப்பட்டது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பின்னாடி என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த க்ரைமுக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெரிதாக தேவைப்படுது. அந்த ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, 2016 ரயில் கொள்ளை. இந்த ரயில் கொள்ளை நடக்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சு. அந்த நேரங்களில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டோம். 2016 வந்து ஒரு கண்டெய்னர் பணம் சிக்கிச்சு, உடனே அது கோயம்புத்தூர் பக்கத்தில் சிக்கணும்னு அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டது. இதுவும் சேலம் பக்கத்தில் நடந்த ஒரு விஷயங்கள். அதே 2016 நமக்கு பார்த்துருப்போம், டிமானிசேஷன் மூலமாக பண மதிப்பிழப்பும் நடந்த ஒரு விஷயம். இந்த 2016 நமக்கு ஒரு பரபரப்பாக இருந்தது. 2016க்கு அப்புறம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கப்பட்டது. இந்த கொள்ளைன ரயில் கொள்ளை அது இந்திய லெவலில் பேசப்பட்ட மிக முக்கியமான கொள்ளை. ஓடும் ரயிலில் அடித்தாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருந்துச்சு. இந்த ரயில் கொள்ளையை பற்றி உங்களோட அனுபவங்கள் பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நம்ம முன்னாடி பேசுனது பவாரிய கொள்ளையர். இவர்கள் பார்த்தி கொள்ளையர்கள். இவங்களும் மத்திய பிரதேஷ் தான். மத்திய பிரதேஷ். இவர்கள் மத்திய பிரதேஷ். ஆனால் ஊபி, ராஜஸ்தான் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவர்கள். இந்த கொலை சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க ஒரு காலத்தில் போர் வீரர்கள். மன்னர்களுக்கு இருக்கிற ஒரு தைரியமான பிரேவ் போர் வீரர்கள். கால ஓட்டத்தில் அவர்களுடைய மரியாதை குறைஞ்சி பிரிட்டிஷ் ஆட்சியில் இவர்களை நம்ம குற்றப்பரம்பரை மாதிரி அங்கே குற்றப்பரம்பரையாக அறிவிச்சு அந்த தைரியம் மட்டும் இருந்தது. அந்த தைரியம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுத்தி வெளி மாநிலங்களில் போய் திருடுறது. என்னென்னா லோக்கல் போலீஸுக்கு என்னென்னா, நீ எங்கே வேணால் என்ன பண்ணிக்கோ, இங்கே பண்ணக்கூடாது. என்ன வேணால் பண்ணிக்கோ, இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் வெளியில் போய் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் வந்தால் நீங்கள் லோக்கல் போலீஸ் அங்கேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாது. இந்த ஒரு இதில் மியூச்சுவல் இதில் வந்து அவர்கள் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. பவாரிய கொள்ளையர்கள் ஒரு ஸ்டைல்னா இவர்களுக்கு ஒரு ஸ்டைல். இவர்கள் வந்து அங்கங்கே போய் தங்கிறது, பாசிமணி ஊசி வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம நரிக்குறவர்கள் மாதிரி இருந்துட்டு வீட்டை நோட்டமிட்டு இண்டு மாதிரி ஏதாவது போட்டுட்டு அந்த வீட்டை அடிக்கிறது. இவர்களையும் இந்த கொடூர தன்மைகள்லாம் இருந்துச்சு பார்த்தி கொள்ளையர்கள்ட்டையும். இதுதான் இந்த பார்த்தி கொள்ளையர்கள் எப்படி இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 2-3 வருஷம் ஆச்சு. அதற்கு ஒரு அதிகாரி வர வேண்டியது இருந்தது. அது வரைக்கும் வழக்கமான பாணியில் பண்ணாங்க. எப்போவுமே இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் நம்ம திறமையானவர்கள் தான். ஆனாலும் அந்த ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுற ஒரு அதிகாரி வந்தால்தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் சூடு பிடிக்கும். நீங்கள் அந்த பவாரியா கொள்ளையர்கள் இந்த சுதர்சனம் வழக்கு போன இதில் பேசுனதில் நீங்கள் அவங்க என்ன தான் பண்ணாலும் வேற ஒரு கோணத்தில் அவங்க யோசிச்சனால தான் கிராக் பண்ண முடியுது. நீங்கள் இப்படியே தேடிக்கிட்டு மற்ற ஸ்டேஷனு மற்ற இது எல்லாம் தேடினீங்கன்னா கிடச்சிருக்காது. இவர்கள் விட்டு போன கைரேகை வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடும் பொழுது ஏன் ஜெயிலில் தேடக்கூடாது அப்படின்னு ஒரு தனஞ்செழியன் அந்த கைரேகை நிபுணர் யோசித்ததுடைய விளைவு தான் ஜெயிலில் இருந்த ஒருத்தனுடைய கைரேகை கிடைக்குது. அதை வச்சு அவன்கிட்ட போகும்போது டைரி கிடைக்குது. அதுலேருந்து தான் நூல் பிடிச்சு போகிறாங்க. அது மாதிரி எந்த ஒரு வழக்குக்குமே இந்த படிக்காதவன் படத்தில் ஒரு சிவாஜி கணேசன் சொல்லுவார், குற்றவாளிகள் தாங்கள் எவ்வளவுதான் திறமையானவர்கள் இருந்தாலும் அவர்களை அறியாமல் ஒரு தடயத்தை விடுவார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸான வசனம். அப்போ அந்த இது வந்து உங்களுக்கு உதவும். அதுக்கு நல்ல அதிகாரி, திறமையான புலனாய்வு அதிகாரிகள், அது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட இருக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் புலனாய்வுக்கு எளிதாக்கிறதுக்கு ரொம்ப சாதனங்கள் வந்துடுச்சு. மெயினாக சிசிடிவி, யார் என்னன்றது ஈஸியாக தெரிஞ்சிருது. அப்புறம் இந்த டம் கால் அடிக்கிறது. நீங்கள் சனியை வந்து செல்லு தானே, நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா செல்ஃபோன் நம்பரு இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படியும் ஒரு 50,000 நம்பர் இருக்குன்னா அதில் ரிப்பீட்டடாக நம்பர் இருக்கிறது. இதெல்லாம் அந்த மாதிரி சுவாரஸ்ய கதைகள்லாம் வரும். செல்ஃபோனை வச்சு ஃபாலோ பண்ணியே ஒரு பெரிய கொள்ளையை பிடிச்ச வரலாறுலாம் உண்டு. பிற்பாடு பேசுவோம். ரயில் கொள்ளை. நீங்கள் ரயில் கொள்ளைனா அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்பட்டது 3 கோடிங்கிறது சொல்கிறாங்கண்ணே. அடிச்சது கேட்கல. 5.5 கோடி 6 கோடி 5.5 கோடி 6 கோடி சொல்கிறாங்க. கொண்டு வரப்பட்ட பணம் எப்படி ஒரு குறைஞ்சது, ஏன்னா ஒரு லாரியில் கொண்டு வரப்பட்ட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ட்ரெயின்னா ஒரு எப்படி 100 கோடி ரூபாய்க்கு மேலேயாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம ஆளுங்க கணிச்சது 300 கோடி. பத்திரிகைகள் எழுதுனலாம் எல்லாம் ஆக்சுவலாக வந்தது 800 கோடி. அப்பா. அதாவது பல பகுதிகளில் இருந்து வந்த பணம்
அது வந்து அழிக்கப்படுற பணம், பழைய நோட்டுகள், ப்ளஸ் பேங்க்லேருந்து ரிசர்வ் பேங்க் போக வேண்டியது எல்லாம் சேர்ந்து பெட்டி பெட்டியாக 800 கோடி ரூபா சேலத்திலிருந்து அந்த 2016 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம். அன்னைக்கு அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சேலத்திலேருந்து சென்னைக்கு எழும்பூருக்கு வந்து கொண்டு வரப்படுது. அது வந்த உடனே ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் ஒரு 10 மணிக்கு காலையிலே வந்துடுது. அது 7 மணி 6:30 மணிக்கெலாம் இங்கே வந்துடுது. ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் வழக்கம் போல் அங்கே கூட அந்த அந்த வர்ற ட்ரெயின் அந்த பெட்டியோட பின்னால் இருக்கிற பெட்டியில் ஒரு 40 வீரர்கள், அதை இவங்க சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ், அவங்க வந்து அதை ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கும் போது இறங்கி நின்றுருவாங்க. ஸ்டேஷனில் இறங்கி யாரும் அந்த பொட்டிக்கிட்ட என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ரயில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஏறிக்குவாங்க, ரயில் போகும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அவர்கள் பாதுகாத்து தான் கொண்டு வந்தாங்க. இது இங்கே வந்து வந்த உடனே அவர்கள் பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள். அவர்கள் 9:30 மணிக்கு மேலே ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் வந்து பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக திறந்த பொழுது 2 பெட்டி உடச்சி கிடக்குது. என்னடா உடச்சி கிடக்குதுன்னு பார்த்தா வெளிச்சம் அடிக்குது உள்ளக பொட்டிக்குள்ளே. என்னன்னு பார்த்தா மேலே ஸ்கொயராக ஒரு 1க்கு 1ன்னு வச்சுக்கோங்க, அந்த சைஸில் கட்டுறாங்க. ஸ்கொயரு ஓட்டை இருக்குது. அதாவது வெட்டி தகுடை மடித்து விட்ருக்காங்க. ஓ, மடித்து விட்டு உள்ளே யாரோ இறங்கி பணத்தை அடிச்சிருக்காங்க. அடித்து புரண்டு எல்லாத்தையும் அப்புறம் உடனே தடயவியல் நிபுணர்கள் எல்லாத்தையும் வர வச்சு, அப்புறம் இவர்கள்ட்ட இருக்கிற லிஸ்ட்டு வச்சு போன பணம் எவ்வளோ பணம் வந்திருக்கு, 2 பெட்டியில் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு எல்லாம் செக் பண்ணால் 5.5 கோடி ரூபா கேஷ் அடிக்கப்பட்டிருக்குது. 500 ரூபா, 1000 ரூபாய் நோட்டுகள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமான்சேஷனுக்கு முன்னாடி அப்போ 1000 ரூபா நோட்டு இருந்தது இல்லை, பழைய 500 ரூபா நோட்டு இருந்தது. அதனால் அது எல்லாமே அடிக்கப்பட்டிருக்குது. இந்த இதை வந்து எப்படி நடந்ததுன்னு புரியவே இல்லை. ஏன்னா அது சேலத்துலேருந்து வந்திருக்குது, எங்கே வச்சு வெட்டினாங்க, ஒருவேளை எக்மோருக்கு நாங்களாம் போய் பார்க்குறோம். தடயவியல் அந்த காட்சியெலாம் இருக்கும், நீங்கள் இதில் காமிக்கலாம். ட்ரெயின் மேலே ஏறி தடயவியல் நிபுணர் அவங்க உஷான்னு நினைக்கிறேன், அவங்க லேடி, அவங்க தலைமையில் தடயவியல் நிபுணர்கள்லாம் என்னென்ன இது பார்க்குறாங்க, கைரேகை மற்ற விஷயங்கள் சேகரிக்கிறாங்க. ப்ளஸ்ஸு பெருசாக தடயம் கிடைக்கல. இன்னொரு விஷயம், எப்படி நடந்ததுன்றதுல யாருக்குமே இது இல்லை. உடனடியாக இந்த ரயில் வந்த பகுதிகளில் கடைசியாக தாம்பரத்தை கடந்து வரும் பொழுது அங்கே சிசிடிவி இருக்குது. பெரும்பாலான ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமரா இல்லை அந்த நேரத்தில். அதனால தான் சுவாதி கொலை நடந்த பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போச்சு. யாராவது கதை சொன்னாங்க, 1/2 மணி நேரம் வாக்குவாதம் நடந்தது, காதலன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தாம்பரம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி அங்கே பார்க்கும்பொழுது ரயில் பெட்டியில் மேலே டாப்பில் ஓட்டை இல்லை. ட்ரெயின் போகும்போது நாங்கள்லாம் கதை எழுதுகிறோம். அப்போது இங்கே வந்தோன்னே எக்மோர் அந்த கேரேஜுக்கு வண்டி கொண்டு போனது, அந்த இடத்துல இவர்களுக்குள்ளே ஏதோ ஊழியர்கள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு சிண்டிகேட் வச்சு மேலே கட் பண்ணி அந்த 6 மணிக்கு போயிடுச்சுல்ல, ஆமாம், 9:30க்குள்ளே அடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அடிச்சிருக்காங்க. இப்படி தான் நடந்துருக்கோம். ஏன்னா தாம்பரம் வர வரைக்கும் வண்டி பெட்டியில் ஓட்டை இல்லை அப்படின்னு. அதற்கு பிறகு தடயவியல் துறை மற்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த நீங்கள் வெள்ளை கருப்பு 2த்தையும் வச்சு வேகமாக சுற்றுனீங்கன்னா வெள்ளையாக தான் தெரியும். ஓ, இது இயற்கை. அப்போது நீங்கள் பெட்டியில் ஓட்டை, வண்டி வேகமாக வருது, நீங்கள் 2 ரயில் நீங்கள் இப்படி போகும்போது எதிர் ரயிலில் நீங்கள் ஜன்னல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது, ஒயிட்டாக தான் தெரியும், கடகடன்னு போயிடும். அந்த மாதிரி ட்ரெயின் வரும்பொழுது அந்த வேகத்துக்கு எல்லா பெட்டியும் டாப் இது தானே, அதோடு சேர்ந்து இதுவும் அந்த வேகத்துக்கு நிற்கல, வண்டி நல்ல வேகத்தில் போகுது, அந்த ஸ்கொயர் தெரியல. அப்போ பொட்டி வந்து இதுவாக இருக்கிற மாதிரி வெட்டப்படாத மாதிரி தெரியுது. ஆனால் பெட்டி தாம்பரத்துக்கு முன்னாடியே வெட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எங்கே வெட்டினாங்க, இது ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே. சேலத்தில் ரயில் கிளம்புது, சேலத்துலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் ஆர்டினரி டீசல் இன்ஜின், விருதாச்சலத்துக்கு பிறகு எலக்ட்ரிக்கல் இன்ஜின் இது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா ஒருவேளை எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மேலே நாங்களாம் எழுதுகிறோம், போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள் அப்படி இப்படின்னு. என்ன எலக்ட்ரிக்கல் இதில் உட்காந்து நீங்கள் பண்ண முடியாது, கொஞ்சம் லைட்டாக நிமிடுறீங்க, இல்லை இரும்பு எதாவது வச்சுருக்கீங்க, லைட்டாக இது பண்ணால் கூட கனெக்ட் ஆகிடும், ஷாக் அடிச்சு செத்துருவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது சேலம் டு விருதாச்சலம் இங்கே தான் நடுவில் தான் நடந்திருக்குன்ற ஓரளவுக்கு ஒரு அசம்ஷன். இப்போ யார் பண்ணியிருப்பா, போலீஸ் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க முன்னாடி போட்டி, அதாவது அடிக்கணும்னா ஏதாவது போட்டிக்கிட்டு ஏறணும், கதை உடைக்கணும், மேலே ஏறுறதுக்கு எதாவது பண்ணணும், என்ன தான் பண்ணீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. சரி, இது எப்படி வேற எங்கேயாவது இந்தியாவில் நடந்திருக்கா,
அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. எங்கேயும் நடக்கலை. ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இந்த மாதிரி ரயிலில் டாப்பில் அடிக்கிறது என்னடா இது. சரி, இது எப்படி நடந்தது, யார் பண்ணான்னு அதாவது ஒரு இது வரணும்ல, அதுவும் தெரியல. சரி. உள்ளூர்காரனா வெளியூர்காரனா யார் எதுவும் தெரியல, எங்கே நடந்துச்சுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, விசாரணை அப்படியே போகுது. 2 வருஷத்துக்கு அப்படியே போயிடுது. ஒரு இது கிடைக்கல. ஒரு இதுவும் கிடைக்கல. அப்போ தான் இந்த இதுக்கு அம்ரீஷ் பூச்சாரின்னு அந்த அதிகாரி டிஜிபி. அப்போ அவர் அம்ரீஷ் பூஜாரி பெரிய அளவுக்கு நாலேஜ் உள்ள மனிதர், அமைதியானவர், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டார், ரீல்ஸ் போட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். புலனாய்வில் அவர் பெரிய ஆள். அவர் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸில் ஐஜியாக இருந்தவர் ஜெயலலிதா இருந்த பொழுது. ஜெயலலிதா விட மிகுந்த நன்மதிப்பை பெற்றவர். அவர் ஒர்க்கு உண்டு, அவர் உண்டுன்னு இருப்பார். அதை தாண்டி அரசியல் பண்ண மாட்டார். என்ன இருக்குதோ அதை சொல்லுவார். அந்த மாதிரி மனிதர். ஜெயலலிதா வந்து பெரிதும் மதிச்சாங்க. ராமானுஜம்ங்கிற மிகப்பெரிய ஆளுமை இருந்தபோதே இவரை தான் அவங்க வந்து நீங்கள் எனக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் கொடுங்கன்னு. அதனாலேயே ராமானுஜத்துடைய கோபத்துக்கு ஆளானவர். அதனாலே வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இவர் அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க. இவருடைய பேட்ச் மேட்டுகளுக்கு இப்போ பேட்ச் மேட்லேயே கொஞ்சம் நாலேஜாக இருந்தால் அரசியல் பண்ண தெரிலன்னா காலி பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரியும் இவர் அனுபவிச்சிருக்காரு. இப்போ சொல்லலாம், ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டார்ல. அவர் வந்து நீங்கள் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகிறது அவர் உஷார்படுத்தினார். இன்டெலிஜென்ஸ் அதிகாரி முறையில், மேடம் குன்ஹா தண்டனை கொடுக்க 2 வருஷத்துக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் இதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள், வேறு ஏதாவது பண்ணி கொஞ்சம் இது பண்ண பாருங்கன்றப்போ மற்ற அதிகாரிகள் இவர் ராமானுஜம், புலிகள் இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஜார்ஜ் நான் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி போய் இப்படி வந்துடலாம், நான் அப்போ கூட கட்டுரையில் எழுதியிருந்தேன், இப்படி போய் இப்படி வந்துடலான்னு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடலான்ட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் எழுதியிருப்பேன். அப்படி வந்துடலான்னு நம்பி இவர் எப்பவுமே இப்படி தான் நெகட்டிவாக பேசுவார். அப்படின்னோடனே அவரை மாற்றிட்டாங்க. அப்போவே மாற்றி ரயில்வேக்கு போடுங்கன்றாங்க. ரயில்வேக்கெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் ராமானுஜம். சொல்லிட்டு இவரை தூக்கி போலீஸ் அகாடமியில் போட்டு விட்டாங்க. கிடைச்ச ஒரே பதவி அது ஒன்றால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், போலீஸ் அகாடமி எந்த இதுவும் கிடையாது. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே மாதிரி ஈஸ்வரமூர்த்தி இருந்தார், அவரும் போலீஸ் அகாடமி. அவங்களெலாம் வந்து ஐபிஎஸ் வந்துட்டோம், எங்கே கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுவோம், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஈஸ்வரமூர்த்தி அவர் ஃபோட்டோவோட நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் உளவுத்துறையில் நம்பர் 1 அதிகாரின்னு நீங்கள் காவல்துறைக்கு கேட்டிங்கன்னா ஐயா ஈஸ்வரமூர்த்தி தான் சொல்லுவாங்க. செகண்டு அம்ரீஷ் பூஜாரி. அந்த அளவுக்கு அவர்களுடைய நாலேஜ் உதவி இருக்குது. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இலங்கை குண்டுவெடிப்பு உட்பட கண்டுபிடிச்சி சொன்னவங்க அவங்க. ஈஸ்வரமூர்த்திலாம் அந்த அளவுக்கு இது பெரிய அளவில் நாலேஜ் உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து பல ஆட்சியாளர்கள் மாறும்போது தான் பயன்படுத்த தவறிட்டாங்க. அந்த அம்ரீஷ் பூஜாரி பிற்பாடு இந்த கவர்மெண்ட் வரும்பொழுது, இந்த கவர்மெண்ட் தான் ஏடிஎம் கவர்மெண்ட் தான், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிபிசிஐடியில் எடப்பாடி பழனிசாமி போடுறாரு. அப்போது இவர்கள்ட்ட அந்த அதிகாரிகள் மேலதிகாரிலாம் சொல்லும் பொழுது, நீங்கள் சவாலான வழக்குகள் இருக்குது, அதில் ரயில் கொள்ளை ஒன்று கிராக் பண்ணிங்கன்னா நல்ல மரியாதை இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் அவர் ஒரு டீம் அமைக்கிறார். எப்படின்னா, இது மான்ற புலனாய்வு இதில் பெஸ்ட்டாக இருக்கிற அந்த டீம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இதெல்லாம் வச்சு டீம் போடுறாரு. டீம் வந்து நீங்கள் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, இல்லை வேறு எதாவது நடந்ததுன்னா மற்ற ஸ்டேட்லாம் பாருங்கன்னு எல்லா ஸ்டேட்டுக்கும் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ரெண்டாவது, இது இந்த மாதிரி டைப் பண்ணுறவங்க யார் அப்படின்னு அதை இவங்க இருக்காங்க, பவாரியாவா இல்லை எந்த இது யார் இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்ஐங்க மற்றவங்களாம் அனுப்புகிறாங்க. இப்படிலாம் தேடிக்கிட்டு இருக்கும்போதும் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே முதல்ல. அதுலேயே இவர்களுக்கு குழப்பம் இருக்குது. எப்படி நடந்துச்சு, எங்கே வச்சு நடந்துச்சு, நாங்கள் பேய் கதைலாம் எழுதுகிறோம். இப்படி எவ்வளோ கதைகள். ஆமாம், பயங்கர பேய் கதை அது இதுன்னு ஒன்றும் யோசிக்கவே முடியல. இது எப்படி நடந்திருக்கும். பின்னாடி போட்டியில் போலீஸு ஸ்டேஷன் வந்தால் நின்றுவாங்க. அப்போது அவங்க எதிரிலலாம் ஏற முடியாது. இன்னும் அப்படியே ஏறினாலும் ரன்னிங் ட்ரெயினில் என்ன எப்படி வெட்ட முடியும். ரன்னிங் ட்ரெயின்லேயே கொள்ள அடிச்சுட்டு கீழே எப்படி இறங்க முடியும். ஸ்டேஷன் நின்றுச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன தான் வழி என்ன இதுன்னு ஒன்றும் புரியல. இவர் இதெல்லாம் போட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் டீம் போட்டு சேலம் டு சென்னை ட்ராவல் பண்ண வைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சுல்ல, 2 வருஷம் ஆச்சு. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடைக்குது. இந்த பார்த்தி கொள்ளையர்கள் அவங்க வந்து அது கூட அப்புறமா தான் கிடைக்குது. முதல்ல வந்து இந்த இது க்ளூ எப்படி கிடைக்குதுன்னா,
விசாரணை பண்ணும்பொழுது பவாரியா கொள்ளையர்கள் ஸ்டைலு, பார்த்தி கொள்ளையர்கள் ஸ்டைலு. நான் 2 சொன்ன விதமான ஆக்ஷன்ஸ் இருக்கு. பார்த்தி கொள்ளையர்கள் ஸ்டைல் வந்து ஊருக்குள்ளே இந்த இந்த பிளாஸ்டிக் பொம்மை அது இதுன்னு வித்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஓரங்களில் அங்கங்கே டென்ட் அடிச்சிருப்பாங்க தெரியுமா, ஆமா. நார்த் இந்தியன்ஸ். ஆமா, பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஊருக்கு வெளியே டென்ட் அடிச்சுட்டு ஊருக்குள்ளே வேவு பார்த்துட்டு கொள்ளை அடிச்சுட்டு கிளம்பிடுறது. இதுதான் அவர்கள் ஸ்டைலு அப்படின்னு. அப்போது ஒரே ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. என்ன க்ளூனா, ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் நான் சொல்லலைங்க, என் கற்பனை கிடையாது. இந்த கொள்ளை விவகாரத்தில் மட்டும் சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி அமரேஷ் பூஜாரி இடம் நான் நேரில் பேசி வாங்கின இது. அவர் நேரடியாக என்கிட்ட சொல்ல நான் எழுதிக்கிட்டது உள்ளுக்குள்ளே ஏறிக்கிச்சு. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி போகும்பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷனு அந்த சம்பவம் நடந்தப்போ ஒரு கும்பல் டென்ட் அடிச்சிருந்தது, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம். அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்ல டென்ட்டே காலி, அந்த ஏரியாவே காலி ஆகிடுச்சு. இதுதான் க்ளூ. ஓ, நார்த் இந்தியன் டீமு. அதுக்கப்புறம் அவங்கள காணோம். ஆகா, இது ஏன்டா எப்படா மிஸ் பண்ணீங்க இதை? அவ்வளோதான் அவங்க புலன் விசாரணை. சரி, இதுக்கு நடுவில் இவர்கள் அந்த பொட்டி செஞ்சவனை, பொட்டி செய்யணும்னு தெரியும்ல, எதுக்கு பொட்டி செய்யணும், பணம் போகுதுன்னு. அவங்கள்ட்ட விசாரணை. இவங்களும் பண்ணுறாங்க, இவங்களும் மறுபடியும் வந்து பண்ணுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஏங்க பொட்டி செய்ய சொன்னாங்க, இதுதான் போகுது இப்படி தான் போகுது, எங்களுக்கு எப்படிங்க தெரியும், எங்களை போய் கேட்குறீங்கன்னு. அப்புறம் அந்த காவல்துறையில் போகிறாங்கல்ல, அவர்கள்ட்ட லீக் ஆகி அந்த மாதிரி ஏதாவதுன்னா அவங்கள அதுவும் இதாகலை. அப்போ இதெல்லாம் போகும்போது தான் இந்த ஒரு தகவல் மட்டும் கிடைக்குது. ஒரு போர்ட்டரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் சார் இந்த இடத்துல இருந்த கும்பல் அப்புறம் இல்லை சேலத்தில் ஆக்கா அப்படின்ட்டு. உடனே வட இந்தியா பக்கம் இந்த மாதிரி அடிக்கிறது யார் ஸ்டைலு, இந்த மாதிரி இருக்கவங்க யார் அப்படின்னா இந்த பார்த்தி கும்பல் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இதெல்லாம். அங்கே டீம் போய் அப்படியே பண்ணும்பொழுது ஒரு எஸ்ஐக்கு மட்டும் தகவல் கிடைக்குது, இந்த பார்த்தி டீமில் ஒரு சில குரூப் வந்து நல்லா பணத்தோடு இருக்குது, வீடு கட்டினாங்க அதுன்னு. அப்போ குணான்ற மாவட்டம். அப்போ இது ஏதோ இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு இந்த கைரேகை, செல்ஃபோன் நம்பர்ஸ், இன்னும் கொஞ்சம் சில தடயங்கள் கிடைக்குது. அதெல்லாம் வச்சு யார் என்னன்ற முடிவுக்கு ஓரளவு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது உள்ளே போக முடியல. அப்போ இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு இந்த வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுற மாதிரி இந்த துணி வியாபாரம், சுண்டல் விற்கிறது, அது இதுன்னு நம்ம போலீஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது. ரைட்டு. கொஞ்சம் மிஸ் ஆகி போலீஸுன்னு தெரிஞ்சால் கொண்டுருவாங்க. ஆமாம், அங்கத்தி போலீஸும் ஹெல்ப்பு கிடையாது. இப்படிலாம் அங்கே இருக்காங்க. இருந்துக்கிட்டு உள்ளே கிராமத்துக்குள்ள போனால் போலீஸ் முடியாதுன்றான். அதெல்லாம் முடியாது சார், போனீங்கன்னா கொண்டுருவாங்க, அவன் எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிறான், நாங்களாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்றாங்க. நீங்கள் அந்த பவாரியா கொள்ளையர் பேசணும்ல, வண்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுவும் பிரச்சனை உங்களுக்கு. இவரும் நார்த் இந்தியன் ஆஃபீஸர் தான், இவர் வந்து ஒடிசாக்காரர். ஆனாலும் ஹிந்தி மற்ற விஷயங்கள்னு இவரும் அவர் அதிகாரிகளை வச்சு எல்லாம் பண்ணுறாரு, மூவ் பண்ணுறாரு. கடைசியில் அந்த டீமில் 2 பேர் இவனுங்கள முக்கியம். தினேஷ்னு ஒருத்தன், ராகுல்னு ஒருத்தன். இவனில் தான் அந்த இதுன்னு தெரியுது. ஆனால் உள்ளே போய் பிடிக்க முடியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வரானுங்க. அவங்க வெளியில் வரும்போது சுற்று போட்டு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டா இந்த தகவல் தெரிஞ்சிடுது. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, சார் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வர ரூட்டில், துப்பாக்கியில் சுடுறது, சுட்டு அவங்கள மீட்டு போகிறதுன்னு பார்த்துங்க அப்படின்னோன்னா, இவர்கள் வர்ற வழியை விட்டு ஒரு 8 கிலோமீட்டர், அதாவது இப்படி 1 கிலோமீட்டர் ஆஃபீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலான்னா 8 கிலோமீட்டர் சுற்றி வந்து பல இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆளை பிடிக்கணுன்னு. இன்னொரு ஆளை பெங்களூரில் வச்சு பிடிக்கிறாங்க. அவன் வரான், அவனை பிடிக்கிறாங்க. இன்னும் 2-3 பேரை பிடிக்கணும். அங்கேயே முகாமிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்பில் தான் ஒரு அதிகாரி சிபிசிஐடிலேருந்து லா அண்ட் ஆர்டருக்கு போகிறார். அவர் ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு இந்த கேஸ் கிராக் ஆயிடுச்சுன்னு லீக் பண்ணி விட்டார். ஓகே. உடனே கேஸ் கிராக் ஆயிடுச்சுன்னு வெளியில் தகவல் பரவணுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்ற நிலமை போயிடுச்சு. போலீஸ்லாம் தகவல் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கான், அவன் தான் இங்கே இருக்கானுங்க பார், காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கான் பார், அவன் தான். அப்புறம் அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு வரதுக்குள்ளே பெரும்பாடாச்சுன்னாங்க. சரி, இப்போ வழக்குக்கு வருவோம். எப்படி இவங்க பிடிச்சாங்க? வழக்கு பிடிச்சி இவங்களை விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வருது. என்னன்னா, எப்படா அடிச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல அதுக்கு மூலமாக இருக்கிறது நான் சொன்னல அந்த கும்பல். அதில் இருக்கிற பெண்கள் ஊருக்குள்ளே போய் நோட்டம் பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுங்க இந்த தண்ணி கிண்ணி பிடிக்கிறதுக்கு பிளாட்பாரத்துக்கு வருவாங்கல்ல, ஆமாம்,
அப்படியே உலாவிட்டே இருக்கும். அங்கேயே இருக்கிறதுனால போலீஸும் கண்டுக்காது, இந்த இதுங்க என்ன இங்கே தான் கிடக்குதுங்கன்னு. அப்படி உலாவிட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரிகள் 2-3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இங்கிலீஷில் ஹிந்தியில். அந்த இதுக்காக ஒரு பெட்டி முன்னாடி நின்று, இங்கே தான் ஏற்றணும், இத்தனை பாக்ஸு, இத்தனை கோடி ரூபா, அது இதுன்னு. இந்த லேடிங்க அங்கேயே அப்படியே குழந்தைங்கள வச்சு விளாட்ற மாதிரி காதை வச்சு கேட்குதுங்க அந்த லேடிங்க, ஜென்ஸுங்கலாம். அப்போ என்ன தெரியுதுன்னா, ரிசர்வ் பேங்க் பணம் இங்கேருந்து சென்னைக்கு கொண்டு போகப்படுது. அதுவும் கோடிக்கணக்கான, நூற்றுக்கணக்கான கோடி ரூபா அப்படின்னோன்னா, ஆக்கா மாட்டுச்சுரா, நம்ம ஏன் நோட்டம் பார்க்கணும், இங்கேயே தேடி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் கரன்சியாக, நீங்கள் நகையை திருடினா விற்கணும், கரன்சினா பிரச்சனையே இல்லை. உடனே டக்குன்னு மத்திய பிரதேசம் அவங்க ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபுல்லாக தகவல் போய் அங்கேருந்து ஒரு டீம் வந்துடுது. அந்த டீம் வந்தோடனே அது வந்து ரிசர்ச் டீமு எல்லாம். போலீஸ் எப்படி இருக்கும், அப்போ தானே இவங்களும் இருப்பாங்க, ஆக்டிவ் இருக்கு. அப்போ எப்படி கொள்ளடிக்கிறது, டக்குன்னு அவனுங்க சொல்லியிருக்கானுங்க, நேராக போனீங்கன்னா அட்டாக் பண்ண முடியாது, போலீஸ் 40 போலீஸு சுட்டு தள்ளுவானுங்க. அப்போது வேறு வகையில் பண்ணாலும் மாட்டிக்குவோம். ட்ரெயின் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது, சைடில் கீழில் ஏறினாலும் கண்டுபிடிச்சிடுவானுங்க. கதவை உடைக்க முடியாது, ஏன்னா ட்ரெயின் நிற்கும் போது அவன் கீழே இறங்கி நின்றுருவான், உடைக்க முடியாது. ஓடுற ட்ரெயினில் கதவை உடைக்கிறதுலாம் நினச்சி பார்க்க முடியாது, படத்தில் வேணால் முடியும். ஆமாம், என்ன தான் பண்ணுறது. அது இன்னொன்று, அது கூட்ஸு தானே, அது அந்த இடத்துல அந்த பொட்டி இந்த பொட்டியாக தானே இருக்கும். ஆமாம், பேசஞ்சர் பொட்டி மாதிரி இருக்காது, கம்பி கட் பண்ணி உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, ஃபஸ்ட்டு நம்ம சென்னை டு சேலம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். யார், அந்த டீம், கொள்ளைக்காரங்க ட்ராவல் பண்ணுறானுங்க. ட்ராவல் பண்ணும் பொழுது 2-3 தடவை போகிறானுங்க. அப்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியுது, சேலம் வந்து சின்ன சேலம் வந்து சின்ன சேலம்லேருந்து விருதாச்சலம் வரைக்கும், சேலம்லேருந்து விருதாச்சலம் வரைக்கும் டீசல் இன்ஜின் இழுத்துட்டு போகுது. அதுக்கு பிறகு அங்கே வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டியாக மாறுது, எலக்ட்ரிக் ட்ரெயினாக, எலக்ட்ரிக் இன்ஜின் இழுத்துட்டு போகுது. அப்போது ஃபஸ்ட்டு இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, அதுக்கு மேலே பண்ண முடியாது, அப்போ விருதாச்சலத்துக்குள்ளே தான் அந்த சம்பவத்தை முடிக்கணும். சரி, அப்போ என்ன பண்ணுறது, சரி இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ட்ராவல் பண்ணும்பொழுது இன்னொரு தகவலை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, சின்ன சேலத்துலேருந்து விருதாச்சலம் வரைக்கும் இது இந்த ஒர்க்கு நடக்குது, ட்ராக் ஒர்க்கு நடக்குது. ஓகே. அதனால் அந்த பகுதியில் ட்ரெயின் போகும்போது ஒரு 2 மணி நேரம் வேகம் வந்து 20 to 30 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக ட்ராக் ஒர்க் பண்ணால மொல்லமாக போகணும். ஆமாம், அந்த மாதிரி போகுது. இதை ஒரு 2 தடவை சேலம் டு விருதாச்சலம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்படிலாம் போகுது, ரைட், இனிமேல் திட்டம் போடணும். அப்போது கொள்ளை அடிக்கணும்னா இப்படிலாம் அடிக்கவே முடியாது, என்ன பண்ணுறது, 4-5 பேரெல்லாம் பண்ண முடியாது. அப்போ எப்படி ஏறி மேலே ஓட்ட போட்டாங்க. ஓட்ட போடுறது கேஸ் கட்டிங் மிஷின் வேணும், அதுக்கு உபகரணங்கள்லாம் வேணும். அப்புறம் உள்ளே இறங்கி எடுக்கிறதுக்கு, பணம் எடுக்கிறதுக்கு, அதை பேகு மற்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்துக்கும் உட்காந்து இந்த டீம் திட்டம் போட்டுட்டு அங்கே இது மத்திய பிரதேசத்துலேருந்து வண்டி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இது வண்டி ஏதோ ஒரு ஸ்கார்பியோ அந்த மாதிரி வண்டி வேன் கொண்டு வந்துட்டு அந்த டீம் உட்காந்து திட்டம் போட்டு, இந்த சின்ன சேலம் டு விருதாச்சலம் போகுதுல்ல, அந்த கேப்பில் தான் அடிக்கணும். ஏன்னா ட்ரெயினுடைய வேகம் 20 கிலோமீட்டரு, அதில் ரன்னிங்லேயே இறங்கலாம், பிரச்சனை கிடையாது. 20 கிலோமீட்டர் வேகம்னா ஒரு வேகமே கிடையாது. அப்போது நம்ம கொள்ளை அடிச்சு இந்த கேப்புள்ள 2 ஹவருக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, எப்படி அடிக்கிறது அப்படின்னு, எப்படி ஏறுறது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன சேலம் டு இது வர்றதில் அந்த கேப்பில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் லோக்கலில் நிற்கிற இடத்துல ட்ரெயின் நிற்கிறத பார்த்துட்றாங்க. அப்போ அந்த இதில் வந்து இவர்கள் இறங்கிறதுக்குள்ளே இந்த பக்கவாட்டிலேருந்து வெளியிலேருந்து அந்த சைட்லேருந்து 2 பெட்டிக்கு நடுவில் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதில் ஏறி நின்றுக்கிறாங்க. 2 பேர் தான், ஒரு 14 வயசு பையன், ஒரு 40 வயசு உள்ள ஒரு ஆள், 2 பேர் அந்த ஜாயிண்டில் நின்றுக்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் வண்டி நின்றுச்சுன்னா இவங்க இறங்கி கார்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்க, இறங்கி நின்றுக்குவாங்க, பார்க்க எங்கே போகிறாங்க நின்றுக்குவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா நின்னாலும் அந்த சைடும் ஒன்றும் தெரியாது, இந்த சைடு ரைட், இந்த சைடு வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் ட்ரெயினும் வேற எங்கேயும் நிற்கல போல், நல்லா நைட் டைம் ஏதோ அது நைட்டில் தானே கிளம்புது. ஆமாம். அப்போ இவர்கள் அந்த கேப்பில் ஏறி நின்றுக்கிறதுலாம் இவங்களுக்கு கவனிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர்கள் வேலை ஸ்டேஷன் அந்த பொட்டியை பார்த்துக்காக்கணும், ஸ்டேஷனில் நின்னா இறங்கி யாரும் பொட்டிக்கிட்டே வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். 40 பேர் இல்லை, ஒரு 20 பேர்னு வச்சுக்கோங்க.
அவங்கள ஒரு 3-4 பேர் தான் இந்த சேர்ந்து நிற்பாங்க, அவ்வளோதானே. அதனால் அப்போ இவர்கள் அந்த அந்த 2 ஹவர் ட்ராவல் டைமை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மேலே ஏறி இந்த மாதிரி ஏறினோன்னே கொஞ்சம் ட்ரெயின் நகர ஆரம்பித்தோன்னே மேலே ஏறிடுறாங்க. ஏறிட்டு ஒரு அந்த சின்ன பையன், ஏன்னா எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி உள்ளே இறங்க முடியும். அப்போ சின்னதாக ஒரு பையன் இறங்குற அளவு கட் பண்ணிடுறாங்க. இறங்கி பேக் இல்லை, லுங்கி ரொம்ப லுங்கியை கையில் கொடுத்து அந்த பையனை ஒரு 4 லுங்கியை முடிச்சு போட்டு கீழே இறங்கி அதில் அவனை அந்த கருவிலாம் கொடுத்து சின்ன சின்ன இரும்பு இதெல்லாம் கொடுத்து பொட்டியை உடச்சி லுங்கியில் பணத்தை வச்சு கட்டி மேலே கொடுக்கணும். அவன் எடுத்து இந்த ட்ரெயின் போகிற ரூட்டுக்கு நேராக குறிப்பிட்ட தொலைவுக்கு சாலை மார்க்கமாக இவர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது ட்ரெயின் போகுது, இந்த சைடு ரோடு, இவர்கள் இதில் கட்டுறதை தூக்கி அடிக்கிறது. அதை ஒரு டீமு வேனில் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறது. இப்படியே இந்த பையன் உள்ளே இறங்கினான்ல, அவனால் 2 பொட்டி தான் உடைக்க முடியுது. அவன் பவருக்கு அது மேலே முடியல. இவனால் உள்ளே இறங்க முடியாது. ஆமாம், வயசு சைஸ் பெருசு. ஆமாம், அதனால் உடைக்க சொல்கிறான், அது மேலே உடைக்க முடியல. அப்போ அந்த உடைச்சதில் இவன் லுங்கியில் கட்டி அமிச்சதில் எடுத்த பணம் தான் 5.5 கோடி. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகம். என்னையா 800 கோடி இருக்குது, ஒரு 5.5 கோடி, 100 கோடி 150 கோடி அடிச்சிருக்கலாமே, இவன் வெறும் 5.5 கோடி அடித்தானா? அப்போ அந்த விசாரணையில் அவங்க சொன்னது, அந்த பையனை இறக்கி விட்டு அந்த பையனுக்கு இருக்கிற பவருக்கு 2 பொட்டி தான் உடைக்க முடிஞ்சது. அதில் இருக்க பணத்தை நாங்கள் எடுத்து இது பண்ணோம். அதுக்கு 2 ஹவருக்குள்ளே இந்த வேலையை அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. அப்புறம் தூக்கி போட்டுட்டு இவர்களும் அந்த ரன்னிங் ட்ரெயின்லேயே அந்த 20-30 கிலோமீட்டர் தானே, சில இடங்களில் 10 கிலோமீட்டரில் போவோம். ஆமாம், அந்த மாதிரி இடத்துல குதிச்சுட்டு இவர்கள் அந்த வண்டியிலே ஏறி சாலை மார்க்கமாக போயிட்டாங்க. முடிஞ்சது. இவங்க சென்னை வரக்குள்ளே அவங்க தாண்டி போயிட்டாங்களோ இல்லையோ, அவங்க வாட்டில் பிரிஞ்சுட்டாங்க, முடிஞ்சது. அவங்க வாட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எப்போ மறுநாள் காலையில் 11 மணிக்கு 10 மணிக்கு மேலே தான் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று யார் பண்ணான்னு யாருக்கு தெரியும். அவன் ராஜஸ்தான் போயிட்டு அங்கே அந்த பணத்தை செலவு பண்ணி வீடுகள்லாம் வாங்கலாம். இந்த 3 பேரை பிடிச்சாங்கல்ல, மீதி ஆளுகளை பிடிக்க முடியல. இந்த 3 பேர் பிடிச்சி விசாரணை பண்ணால் காசுலாம் செலவு வச்சு கொஞ்ச நாள்லேயே டிமானிசேஷன் வந்துச்சுங்கன்னு கதை விட்டானுங்க. 5.5 கோடி 1 ரூபா கூட மீட்க முடியல. 3 பேரை கைது செய்து தான் மிச்சம். ஆனால் இந்த கொள்ளை எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நடந்தது. இதை எந்த அளவுக்கு இந்த கொள்ளை, ஏதாவது அவன் பண்ணிட்டான், நடந்துடுச்சு, பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறத விட, நடந்ததை வெகு அழகாக துப்பறிந்து அதை என்ன மாதிரிலாம் இது பண்ணாங்கன்றத போய் அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்குல்ல, அது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒர்க்குக்கு பெரிய அளவில் பாராட்டு கிடைச்சிது. 3 பேரும் சிறையில் இருக்காங்க. வழக்கு விசாரணை. இதில் என்னன்னா, பொதுவாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அல்லது பேங்க்ஸ்லையோ வர நோட்ஸ்க்கு எல்லாத்தையுமே அவங்க சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த நோட் நம்பர்னு வச்சுருப்பாங்க. அது நோட் நம்பரை ரிட்டர்ன் பண்ணி கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க இல்லையா? அது எப்படி உங்களுக்கு பேங்க்லேருந்து வரது எல்லாம் பழைய நோட்டுகள் தானே. ஓகே, பயன்படுத்தப்படாத நோட்டுகள், பயன்படுத்திய நோட்கள், பயன்படுத்திய. இப்போ நீங்கள் சேலம்னா சேலத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா வங்கிகளில் இருக்கிற கலெக்ட் ஆகிற பணம், அந்த பணம், ரைட், புரியுது. இது எல்லாமே பழைய நோட்டு, 500 நோட்டு 1000 நோட்டுலாம் 100 இது பண்ணி பண்டல் பண்ணி அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 800 கோடி ரூபா இங்கே வருது. அதில் பல நோட்டுகள் சேலம்னா சேலம் கூட பிரதானமாக இருக்காது, பக்கத்தில் ஒரு 2-3 சீட்டு பணம் கூட வந்திருக்கும். வர்ற ட்ரெயின் ரூட் இதுன்றதுக்காக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கூட கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று கொஞ்சம் நோட்டுகள் அழிக்கப்படுற நோட்டாக இருக்கும், இந்த கிழிஞ்சது டேமேஜ். பெரும்பாலும் நோட்கள் ரிசர்வ் பேங்க் அங்கேருந்து மறுபடியும் வெளியில் போகிறதா இருக்கும். வங்கிகள் கட்டுறது இருக்குல்ல, ஆமாம், ரிசர்வ் பேங்க் அந்த மாதிரி வர்றது. அதனால் பழைய நோட்டு தான், புது நோட்டுலாம் கிடையாது. புது நோட்டாக கூட இருக்கட்டுமே, அவன் அங்கே மத்திய பிரதேசத்தில் கொண்டு போய் செலவழிக்கிறான். நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சி எப்போ கண்டுபிடிக்கிறது? நீங்கள் அங்கே போய் உள்ளே போக முடியலையே, அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல. அவன் நான் செலவழிச்சு கொஞ்சம் மீதி டிமார்ச்சேஷனில் வீணாக போச்சுன்றான். என்ன பண்ணுவீங்க? பதிலே பேச முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு வீட்லேயோ எங்கேயுமே கொள்ளை நடந்தால் நகைகள்னால் அவன் கொண்டு போய் எங்கேயோ விற்றுருப்பான். அங்கே போய் போலீஸு கூப்பிட்டு போய் அந்த நகைகளை மீட்டுருவாங்க. அதுலேயே கூட இல்லை சில அயோக்கியத்தனம்லாம் நடக்கும். மீட்ட நகைகளில் அதுக்கு கொடுத்து அது 18 கேரட் ஆகி உங்களுக்கு புது நகை தாங்க கொடுப்போன்னுவாங்க. ஆமாம், 50 சவரமா சார், 35 சவரம் புது நகை தான் கிடைக்கும், 35 சவரம் தான் கிடைக்கணும். சரி, வேறு என்ன பண்ணுறதுன்னு வாங்கிக்குவோம். அந்த 35 சவரம் 18 கேரட்டாக இருக்கும். அதுக்குன்னே ஒரு டீம்லாம் இங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். மீட்ட நகை அப்படியே கிடைக்குதுன்றதுலாம் இது. அப்போ பணத்தை செலவழிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. நகை ஏன் மீட்கப்படுது, பொருள் ஏன் மீட்கப்படுது? நீ எங்கேயா கொண்டு போய் விற்கிற, அதனால் மீட்கப்படுது.
அப்படியே அவனே கூட அதை அழிச்சிட்டேன் உருக்கிட்டான்னா நீ புதுசாக செஞ்சு கொடு. அதனால தாங்க அவங்களுக்கு புதுசாக செஞ்சு தரோம். 50,000 நகை கழிவுலாம் போனால் இவ்வளோ தாங்க அவன்கிட்ட வந்து வாங்க முடியாது. இப்படி இந்த மாதிரி தான் இதாகும். அதனால் இந்த பணன்றது ஒரு மேட்டர் இல்லை. இங்கே எந்த அளவுக்கு புலனாய்வு பண்ணி இந்த விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். ரொம்ப நுணுக்கமான புலனாய்வு இது. அதில் நம்ம போலீஸ் வந்து எந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இயங்கி மத்திய பிரதேசம் வரைக்கும் உயிரை பணைய வைத்து பல மாதங்கள் தங்கியிருந்து பிடிச்சது. இதில் ஒரு உயர் அதிகாரியுடைய சேட்டையினால் பல அதிகாரியுடைய உயிர் போக வேண்டியது. அதையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த வழக்கை முடிச்சு வச்சாங்க. அதனால் இது வந்து ஒரு சிறப்பான வழக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட். நீங்கள் சொல்லும்போது பார்த்தாலே தெரியுது இது வந்து போலீஸ் அதிகாரிகளோட வேலையில் சாதாரணமானது இல்லைங்கிறது. உயிரை பணைய வைக்கிறதுங்கிறத விட குடும்பத்தை முனக்கொண்டு விட்டுட்டு போய் அவங்களுடைய பண்ணுற மிகப்பெரிய தியாகங்கள் இதெல்லாம் மிக போற்றக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுண்ணே. இந்த வழக்கில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து நீங்கள் பேசியிருக்கோம். அடுத்த வாரம் பல்விதமான வழக்குகள் நம்ம பேச இருக்கோண்ணே. மிக்க நன்றி. நம்ம நேரத்தை கட்டிமா.